Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 6 Cost Accounting. இந்த வீடியோவில் allocation and apportionment of overheads பற்றி பார்க்க போகிறோம். First overheads. Overheadsனா என்ன? சாதாரண expenses தான் நம்ம overheads. செலவை தான் நம்ம overheadsனு சொல்கிறோம். ஏன் expense சொல்லாமல் இது overheads அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். Overheads அப்படின்றது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஆனால் எந்த காஸ்ட் யூனிட்டுக்கு எந்த பர்டிகுலர் காஸ்ட் யூனிட்டுக்காக இந்த செலவை செஞ்சோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணவோ ட்ரேஸ் பண்ணவோ முடியாது, கன்வீனியண்ட்டாக முடியாது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துகிட்டு அதில் நிறைய காஸ்ட் யூனிட் இருக்கும், காஸ்ட் சென்டர்ஸ் இருக்கும். சில செலவுகளை பொதுவாக நம்ம செலவு பண்ணுவோம், மொத்த இண்டஸ்ட்ரிக்கும் சேர்த்து பொதுவான செலவாக இருக்கும். அந்த பொதுவாக செய்யக்கூடிய செலவு எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு நம்மளால் கன்வீனியண்ட்டாக ட்ரேஸ் பண்ணவோ ஐடென்டிஃபை பண்ணவோ முடியாத அந்த செலவுகளை, அந்த எக்ஸ்பெண்டிச்சரை தான் நம்ம ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஓவர்ஹெட்ஸ்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் என்ன, எப்படிப்பட்ட எக்ஸ்பெண்டிச்சர்? cannot be conveniently traced or identified with any particular cost unit. எந்த பர்டிகுலர் காஸ்ட் யூனிட்டுக்காக இந்த செலவை செஞ்சோம் அப்படின்னு நம்ம கன்வீனியண்ட்டாக ட்ரேஸ் பண்ணவோ ஐடென்டிஃபை பண்ணவோ முடியாத அந்த எக்ஸ்பெண்டிச்சரை தான் நம்ம ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஓவர்ஹெட்ஸ் இந்த காஸ்ட்டு நம்ம காஸ்ட் சென்டர் இல்லைனா காஸ்ட் யூனிட்டுக்கு செய்யக்கூடிய அந்த செலவை நம்ம ரெண்டு போர்ஷனாக பிரிக்கலாம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னும், நேரடி செலவுகள் மறைமுக செலவுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக நம்ம பிரிக்கலாம், டிவைட் பண்ணலாம். இதில் இன்டைரக்ட் பர்சன் இருக்குது, அதாவது காஸ்ட் சென்டருக்கு ரெண்டு விதமாக செலவு பண்ணுவோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும். அந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் அந்த இன்டைரக்ட் போர்ஷன் ஆஃப் தி டோட்டல் காஸ்ட்டில் இன்டைரக்டாக செய்யக்கூடிய செலவுகள் இருக்குது, மறைமுகமாக செய்யக்கூடிய செலவுகள் இருக்குது. அதில் தான் இந்த ஓவர்ஹெட் காஸ்ட்டும் இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஓவர்ஹெட் காஸ்ட்டும் இருக்கும். இந்த ஓவர்ஹெட் காஸ்ட்ன்றது அப்போ இன்டைரக்ட் போர்ஷன், நேரடியாக செலவு பண்ணுறதுல மறைமுகமாக செலவு பண்ணியிருப்போம். பட் அந்த எந்த யூனிட்டுக்கு எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போது இந்த ஓவர்ஹெட் காஸ்ட்டில், அதாவது இந்த இன்டைரக்ட் போர்ஷன் ஆஃப் தி டோட்டல் காஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஓவர்ஹெட் நம்ம என்ன சொல்லலான்னு கேட்டால், இந்த இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, மறைமுக மெட்டீரியல் காஸ்ட்டு, இன்டைரக்ட் வேஜஸ்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதோடைய மொத்தம் தான் இந்த ஓவர்ஹெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டைரக்ட் போர்ஷன், அதாவது எல்லாமே இன்டைரக்ட் பாருங்கள், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் வேஜஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த மறைமுக போர்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஓவர்ஹெட் காஸ்ட். அதனால தான் எந்த காஸ்ட் யூனிட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு நமக்கு நேரடியாக கன்வீனியண்ட்டாக சொல்ல முடியாது. அப்போ இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக பண்ணோம், எதுக்காக இன்கார் ஆச்சு, செலவாச்சு இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின் போது அதோடைய பெனிஃபிட் அந்த இன்டைரக்ட் காஸ்ட்டுடைய பெனிஃபிட் நிறைய காஸ்ட் சென்டருக்கும் காஸ்ட் யூனிட்டுக்கும் சேர்ந்து இருக்கும். இன்டைரக்ட் காஸ்ட் ஆர் தோஸ் காஸ்ட் விச் ஆர் இன்கர்ட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் காஸ்ட் யூனிட்ஸ். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னும் போது இந்த காஸ்ட் யூனிட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நம்ம சொல்ல முடியும். இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்போது, மறைமுக செலவு இன்டைரக்ட் காஸ்ட் அப்படின்போது செலவு பண்ணிட்டோம், ஆனால் அந்த செலவு பல காஸ்ட் சென்டர் இல்லைன்னா பல காஸ்ட் யூனிட்டுக்கு பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கலாம். அதனால தான் எந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் இந்த ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே பண்ணியிருக்கோமோ, ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே பண்ண எல்லா செலவுமே ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைம் காஸ்ட் அப்படின்றது எல்லாமே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த டைரக்ட் எல்லாம் சேர்ந்த நேரடியாக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரைம் காஸ்ட். அந்த ப்ரைம் காஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மறைமுக இன்டைரக்ட் காஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த ப்ரைம் காஸ்ட் வரைக்கும் இருக்கிறது எல்லாம், ப்ரைம் காஸ்ட் வரைக்கும் இல்லாமல் அதுக்கு மேலே பண்ணக்கூடிய எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். எனி எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் அண்ட் எபோவ் ப்ரைம் காஸ்ட் இஸ் நோன் அஸ் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மறைமுக செலவுகள் எல்லாமே இங்கே ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா மறைமுக செலவுகள் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் யூனிட்டுக்காக செய்ய மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் சென்டருக்காக செய்ய மாட்டோம். பொதுவாக மொத்தத்தில் எல்லா யூனிட்டுக்கும் பொதுவாக பெனிஃபிட் தரக்கூடியதாக இருக்கிறனால இதை ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஓவர் ஹெட்ஸோடைய கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு ஃபங்க்ஷன் வச்சு இதை பல பேஸஸில் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பை ஃபங்க்ஷன், இதனுடைய செயல்பாட்டை வச்சு எப்படி பிரிக்கலாம் அப்படின்போது, செயல்பாடுகள் ஒரு கம்பெனி ஒரு இண்டஸ்ட்ரியோட செயல்பாடுகள் என்ன? மேனுஃபேக்சரிங் ஃபஸ்ட்டு, அதாவது ப்ரொடக்ஷன் சொல்லலாம், இல்லைனா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படி சொல்லலாம். மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட், ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ஃபங்க்ஷன் வச்சு மேனுஃபேக்சரிங்காக நம்ம செலவு பண்ணுறது, ப்ரொடக்ஷனுக்காக செய்யக்கூடிய செலவு, ஃபேக்ட்ரிக்காக செலவு பண்ணக்கூடிய செலவு, ஆனால் அதாவது எக்ஸீடிங் அந்த ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே செய்யக்கூடிய செலவுகள். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னது செலவு பண்ணுவோம்? ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்குது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி எதுக்காக எந்த ஃபங்க்ஷனுக்காக செலவு பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி நம்ம 3ஆக டிவைட் பண்ணலாம். இதையும் நிறைய டிவைட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங், ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் ஓவர்ஹெட்னும் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னும் செப்பரேட் பண்ணியும் போட்டிருக்கிறது உண்டு. மெயினாக வந்து இந்த 3ஆக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்றது என்னென்னு கேட்டால், எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும், அதாவது இந்த ஒரு பொருளை ரா மெட்டீரியலை கொண்டு வந்து அந்த ரா மெட்டீரியலை கடைசியில் டெஸ்பேட்ச் பண்ணுற வரைக்கும், ஃபினிஷ்ட் ப்ராடக்டாகி டெஸ்பேட்ச் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் இதில் வந்துடும். நேரடியாக அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் வந்ததுலேருந்து கடைசியாக ஃபினிஷ் ப்ராடக்ட் வரைக்கும் வரக்கூடிய டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ப்ரைம் காஸ்ட்டில் போயிடும். அது மேலே செய்யக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, அதாவது நம்ம அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது, ரெசிப்ட் ஆஃப் தி ஆர்டர், அந்த பொருளுக்கான ஆர்டரை பெறதிலிருந்து அந்த பொருளை ரெடி பண்ணி டெஸ்பேட்ச் பண்ணுற வரைக்கும் உள்ள எல்லா செலவுகளையும் நம்ம என்ன பண்ணலான்னா மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக டிப்ரிசியேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜஸ் ஆன் ஃபிக்ஸட் அசெட். இப்போ கம்பெனியோடைய மொத்த அசட்டுக்கும் மொத்தமாக இன்சூரன்ஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி மொத்தமாக டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிடுவோம். அப்போது இது வந்து மொத்தமாக, இது வந்து இன்டைரக்ட், நேரடி செலவில், இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், ரெண்ட், ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் ஒர்க்ஸ், லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒர்க் ஆஃபீஸ் பிரிண்டிங், ஸ்டேஷ்னரி, டெலிஃபோன் சார்ஜஸ் எக்ஸெட்ரா, காஸ்ட் ஆஃப் ப்ரைமரி பேக்கிங். இது எல்லாமே வந்து இந்த மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் ஒர்க் ஓவர்ஹெட்டில் வரக்கூடியது. அதாவது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஃபங்க்ஷனில் ரெண்டாவது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக செய்யக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் ஆன் ஆல் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டிங் டு ஜெனரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். இது நம்ம சொல்ல வேண்டியது அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக செய்யக்கூடிய செலவுகள், மேனேஜ்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து இது இந்த அண்டரில் வருது. எது மேனேஜ்மெண்ட் எதுக்காக? ஃபார்முலேஷன் ஆஃப் பாலிசி, கொள்கைகளை உருவாக்குவது, டைரக்டிங் தி ஆர்கனைசேஷனை வழி நடத்துறது, கண்ட்ரோலிங் தி ஆப்ரேஷன் ஆஃப் அன் அண்டர்டேக்கிங், அந்த அண்டர்டேக்கிங்கோடைய ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. இதெல்லாம் தான் ஒரு மேனேஜ்மெண்ட் உடைய ஒர்க்கு. இந்த ஒர்க்குக்காக செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டில் வரும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா சேலரி பெய்ட் டு ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ், அதேமாதிரி ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், டிப்ரிசியேஷன் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், போஸ்டேஜ் அண்ட் ஸ்டேஷ்னரி, லீஸ் ரெண்டல், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் எக்ஸ்பென்சஸ். இந்த செலவெல்லாம் பாருங்கள், இந்த செலவெல்லாம் மொத்த அந்த ஆர்கனைசேஷனுக்கு செய்யக்கூடிய செலவு. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுன்னா எல்லா யூனிட்டுக்கும் பொதுவானது, எல்லா காஸ்ட் யூனிட்டுக்கும் எல்லா காஸ்ட் சென்டர்ஸ்க்கும் பொதுவானது. இதுக்காக செலவு பண்ணுறது வந்து எந்தெந்த யூனிட்டுக்கு எவ்வளோன்னு தெரியாது, மொத்தமாக இது செலவு பண்ணுறாங்க. அப்போ இது வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் சேலரி கொடுக்கறது, ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், இந்த மாதிரி பாருங்கள் லாஸ்ட்டில் ஆடிட் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ்னு சொல்லலாம். அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பேணும்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொன்னோம். விற்பனை மற்றும் விநியோக செலவுகள், அதாவது எல்லா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் எந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியாது, பொதுவானது. சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக செய்யக்கூடியது, அதாவது சேல்ஸ்மேனுடைய கமிஷன், அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு,
அதுமாரி சேல்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு இதெல்லாமே இந்த ஹெட்டிங்கில் வந்துடும். அதேமாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட், இப்போ செல்லிங் பார்த்தோம் மேலே, அதேமாரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக, அதாவது மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட்டை அவைலபிலிட்டியை உண்டாக்கணும். மார்க்கெட்டில் ப்ராடக்ட் அவைலபிள் ஃபார் தி சேல் இன் தி மார்க்கெட், அதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்னு சொல்கிறோம். இதெல்லாம் டெலிவரி வேன் எக்ஸ்பென்சஸ்ஸு, டிரான்சிட் இன்சூரன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் பண்ணணும். டிரான்சிட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகும்போது அதுக்கான இன்சூரன்ஸ் பண்ணணும். இடையில ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். வேர் ஹவுஸ் அண்ட் கோல்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பென்சஸ்ஸு, செகண்டரி பேக்கிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸில் வந்துடும். இது ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸிஃபிகேஷன் வந்து பை ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து பை நேச்சரில் பார்க்க போகிறோம். ஓவர்ஹெட்ஸை அதனுடைய இயல்பை வச்சு, அந்த செலவுனுடைய இயல்பு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது செயல்பாடை வச்சு மூணாக கிளாஸிஃபை பண்ணோம். இப்போது நேச்சர் அதனுடைய இயல்பை வச்சு, அந்த செலவினுடைய இயல்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸிஃபை பண்ணலாம். எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம் பாருங்கள். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட், செமி வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், வேரியபிள் ஓவர்ஹெட், செமி வேரியபிள் ஓவர்ஹெட்னா உங்களுக்கு தெரியும், ஃபிக்ஸடாக இருக்கும், அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், சேஞ்ச் ஆகாது. வேரியபிள்னால் மாறிட்டே இருக்கும். செமி வேரியபிள்னால் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகும், ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸடாகவே இருக்கும். அதாவது அதனுடைய தன்மை. இப்போ ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் பாருங்கள், இது வந்து என்ன ஆகாது, அதாவது அவுட்புட் வந்து மாறறனால, அவுட்புட் சேஞ்ச் ஆகிறனால இது கூடவோ குறையோ செய்யாது. அதான் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். இது நிலையான செலவு. do not tend to increase or decrease with the changes in output. அவுட்புட் சேஞ்ச் ஆகிறனால இது வந்து கூடவோ குறையவோ செய்யாது. எப்போதுமே எவ்வளோ அவுட்புட் அதிகமானாலும் அவுட்புட் குறைஞ்சாலும் இது மாறாமல் அப்படி இருக்கிறதா ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்படி சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் பில்டிங் பிளான்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் வந்து நம்ம ஒரே அளவு டிப்ரிசியேஷன் தான், யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ஒரே அளவு டிப்ரிசியேஷன் தான். அதேமாரி ஸ்டாஃபுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு வந்து சேலரி வந்து எப்போதும் ஃபிக்ஸடு தான். அது ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு அதே சேலரி தான் கிடைக்க போகுது. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம வந்து அதே அளவு தான் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் வந்து அதே அளவு தான் அந்த பொருளுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வந்து அவுட்புட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாத எக்ஸ்பென்ஸ். அதான் இதோடைய தன்மை, அதான் நேச்சர், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வேரியபிள் ஓவர்ஹெட். வேரியபிள் ஓவர்ஹெட் அப்படின்னா இந்த வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்து இருக்குது. அந்த ஆக்டிவிட்டியுடைய அளவை பொறுத்து மாறும். ஆக்டிவிட்டி அதிகமானால் அந்த வேரியபிள் காஸ்ட்டும் அதிகமாகும். ஆக்டிவிட்டி குறைஞ்சா வேரியபிள் காஸ்ட்டும் குறையும். அதான் தீஸ் காஸ்ட் டென் டு வேரி வித் தி வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி. எனி இன்க்ரீஸ் இன் தி ஆக்டிவிட்டி ரிசல்ட்ஸ் இன் அன் இன்க்ரீஸ் இன் தி வேரியபிள் காஸ்ட் அண்ட் வாய்ஸ் வெர்சா. எக்ஸாம்பிளை பாருங்கள். இன்டைரக்ட் மெட்டீரியல் வந்து ஆக்டிவிட்டி அதிகமான மெட்டீரியல் அதிகமாகும். அதான் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். பவர் அண்ட் ஃபியூயல், நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி அதிகமாக்கினா அந்த பவரும் ஃபியூலும் அதிகமாகும். ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி குறைச்சிட்டிங்கன்னா பவரும் ஃபியூலும் குறைஞ்சிரும். லூப்ரிகன்ஸ், மிஷினரி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தகுந்த அந்த ஆக்டிவிட்டி தகுந்த மாதிரி லூப்ரிகன்ஸ் வேணும். ஓய்வு பொருட்கள், டூல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அதே மாதிரி தான். அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதிக தேய்மானம் இந்த மாதிரிலாம் உண்டாகும். அப்போ ஸ்பேஸ் பார்ட்டும் டூல்ஸும் அதிகமாக தேவைப்படும். இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணிட்டா இந்த டூல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் வந்து கம்மியாகி போயிடும். இதெல்லாம் வந்து வேரியபிள் ஓவர்ஹெட், அதாவது வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டியை பொறுத்து மாறக்கூடிய எக்ஸ்பென்சஸ். செமி வேரியபிள் ஓவர்ஹெட், இதில் வந்து ரெண்டுமே இருக்கும். ஃபிக்ஸட் வேரியபிளும் இருக்கும், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸும் இருக்கும், வேரியபிள் ஓவர்ஹெட் ரெண்டு காம்போனண்ட்டுமே இருக்கும். இது வந்து இதில் வந்து எவ்வளோ ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பாகம் அஃபெக்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாகம் மட்டும் மாறிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பார்ட்லி அஃபெக்டட் பை ஃப்ளக்சுவேஷன்ஸ். லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும்போது இதில் ஒரு பாகம் மட்டும் அந்த ஆக்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ செய்யும். ஒரு பாகம் அப்படியே ஃபிக்ஸடாகவே இருக்கும். இதுதான் செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ். எக்ஸாம்பிளாக வந்து எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் நம்ம வீட்டில் அப்படி தான். இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டில் 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறனால அந்த பிரச்சனை கிடையாது. சாதாரணமாக வந்து நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி தான் தெரியும். நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 30 ரூபா அப்படியே வந்து பே பண்ணி ஆகணும். அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ 0 காஸ்ட் வந்துருச்சு. நீங்கள் யூஸே பண்ணாலும் 0 வந்துடும். 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ, அதனால் 0 காஸ்ட் வந்துடுது. ஆக்சுவலி ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் 30 ருபீஸ் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட் அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் யூனிட் தகுந்த மாதிரி கட்டணும், யூனிட்டுக்கு மாறும்போது தகுந்த மாதிரி கட்டணும். இப்போவும் அதே தான் ஃபேக்ட்ரிக்கெலாம் ஒரு மினிமம் காஸ்ட் வந்து எப்போதும் கட்டணும், ஃபிக்ஸட்.
அதுக்கு அப்புறம் அவன் யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது செமி வேரியபிள். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இஸ் ஃபிக்ஸட், அதுக்கப்புறம் ஹவு மச் யூனிட்ஸ் த ஃபேக்ட்ரி யூஸ்டு, அதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு போகும். அதுமாதிரி வாட்டர் காஸ்ட்டு, டெலிஃபோன் அண்டு இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ், ஒரு ஃபிக்ஸட் ரெண்ட் ஆல்ரெடி இருக்குது, அந்த ரெண்ட்டுக்கு மேலே நம்ம எவ்வளோ அந்த ரெண்ட்டுக்கு பர்டிகுலர் ஃப்ரீ கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே போனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் செமி வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை வச்சு, அதை செயல்பாட்டை வச்சு பிரித்தோம். ரெண்டாவது வந்துட்டு அதனுடைய தன்மை பை நேச்சரை வச்சு கிளாஸிஃபை பண்ணோம். மூணாவது வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் பை எலமெண்ட்டை வச்சு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலமெண்ட் வைக்கும்போது இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோர்ஸ் யூஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் மிஷின்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். இது நேரடியாக பாருங்கள் காஸ்ட் சென்டர் கூட இன்வால்வ் ஆகலை. இது வந்து என்னென்னா ஒரு சர்வீஸ் யூனிட்டு. இந்த மெட்டீரியல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்டோர் பண்ணுவோம், இந்த ஸ்டோர்ஸ் இருக்கும். இந்த ஸ்டோர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இந்த மிஷின்ஸு பில்டிங்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பொருளெல்லாம் வச்சுருப்போம். லூப்ரிகன்ஸு, காட்டன் வேஸ்ட், பிரிக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அந்த இண்டஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஸ்டோர்ஸு. அப்போ இதுமாதிரி ஸ்டோரில் வந்து என்னென்னா எதுக்கு யூஸ் ஆகும்னா சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும், அதாவது பவர் ஹவுஸு, பாய்லர் ஹவுஸு, கேன்டீன் இதெல்லாம் இருக்கும். இதுக்கான பொருளெல்லாம் வைக்கக்கூடிய ஸ்டோர் ஹவுஸ் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸ். அதேமாதிரி பாருங்கள் இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டு. ஏன்னா இதில் வந்து ஃபோர்மேன் இருப்பாங்க, சூப்பர்வைசர் இருப்பாங்க. இவங்க வந்து மொத்தமாக ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு ஆள் இருப்பார், இல்லைன்னா 2 பேர் இருப்பாங்க. எல்லா யூனிட்லேயும் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இவங்க தான் போய் பார்ப்பாங்க. அதுமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபும் அதே மாதிரி தான். ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்கு கிடையாது, ஒரு பர்டிகுலர் காஸ்ட் சென்டருக்கு கிடையாது. இவங்க வந்து எந்த காஸ்ட் யூனிட்டில் எந்த காஸ்ட் சென்டர்லேயும் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஃபோர்மேன் சூப்பர்வைசர் போய் பார்க்கணும். அதுமாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்க்கணும். அவருக்கு கொடுக்கக்கூடிய சேலரி வந்து இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டு. இதனால் இவங்களுக்கு சேலரி இவங்களுக்கு வந்து சேலரி வந்து எல்லா யூனிட்டுக்கும் காமனாக தான் கொடுக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் யூனிட்டுக்காக கொடுக்கறது கிடையாது. அதுமாதிரி பாருங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ரேட்ஸ் அண்ட் டேக்ஸஸ்ஸு, இன்சூரன்ஸு, டிப்ரிசியேஷன், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம். அதாவது இப்போ நம்ம பார்ப்போம், சார் அங்கேயும் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த டிப்ரிசியேஷன்லாம் அதுலேயும் சொன்னீங்க, இதுலேயும் சொல்கிறீங்க. இல்லை, எல்லாமே கிளாஸிஃபை வந்து வெவ்வேறு விதத்தில் ஒவ்வொரு பொருளை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே அந்த கம்ப்ளீட் ஆக்டிவிட்டியில் அந்த கம்ப்ளீட் ஓவர்ஹெட்ஸை ஃபங்க்ஷனை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சேம் ஐட்டத்தையே நேச்சரை வச்சு ஃபிக்ஸடாக, வேரியபிளாக, அதேமாதிரி செமி வேரியபிளான்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். அதேமாதிரி எலிமெண்ட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறதா இருந்தால் இன்டைரக்ட் மெட்டீரியல்ஸா, இன்டைரக்ட் எம்ப்ளாயி காஸ்ட்டா, இல்லை இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸா, இதை பேஸ் பண்ணியும் அந்த மொத்தத்தையும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டஸ்ட்ரி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். இது என்ன பண்ணுவாங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் எது வேணாலும் அவங்க எடுத்துக்குவாங்க. அதேமாதிரி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் பை கண்ட்ரோல் வச்சு, அதாவது நம்மளால் அந்த காஸ்ட்டை, அந்த செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாதா, அதாவது அந்த காஸ்ட்டை கட்டுப்படுத்த முடியுமா, அந்த செலவை கட்டுப்படுத்த முடியாதா. சில காஸ்ட்டை கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோலபிள் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட்டை, வேஜஸை, சேலரியை, பவரை, ஃபியூயலை, இதெல்லாம் கம்பெனினால் கட்டுப்படுத்த முடியும், கம்மி பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும், இல்லை அதிகமாகாமல் பார்க்க முடியும் கம்பெனினால். அதே அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் இருக்குது, கம்பெனினால் கட்டுப்படுத்த முடியாது. அது வந்து ஏன்னா கம்பெனியோட கையில் கிடையாது. இப்போது டேக்ஸ் போடுறது, ரேட்ஸ் அண்ட் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும், அது கம்பெனினால் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. டிப்ரிசியேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோயிங், நம்ம கடன் வாங்குகிறோம், அந்த கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. கடனை வேணால் கட்டுப்படுத்தலாம், அதனால் இன்ட்ரெஸ்ட் குறையும். மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்மளால் கட்டுப்படுத்தவோ முடியாது. அப்போது இந்த நம்ம மொத்த செலவையும், கம்பெனிக்கு வரக்கூடிய ஓவர்ஹெட்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ட்ரோலபிள் காஸ்ட்னும் அன்கண்ட்ரோல் காஸ்ட்னும் கண்ட்ரோலை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், நம்ம வந்து ஓவர்ஹெட்ஸை ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்னும் வேரியபிள் ஓவர்ஹெட்னும் கிளாஸிஃபை பண்ணோம். அதாவது நம்ம சொன்னோம் நேச்சர் வச்சு, பை நேச்சர், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணோம். அதனால் இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ், நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த மாதிரி ஃபிக்ஸட் வேரியபிள், இந்த செமி வேரியபிளையும் ஃபிக்ஸடு வேரியபிளாக பிரிக்கிறனால அதோடைய ப்ரைமரி ஆப்ஜெக்டிவ், முக்கியமான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்டை அசர்டைன் பண்ணுறது, டு அசர்டைன் மார்ஜினல் காஸ்ட். ஏன்னா மார்ஜினல் காஸ்ட் நம்ம படித்தோம், அதேமாதிரி அப்சார்ப்ஷன் காஸ்ட் படித்தோம். மார்ஜினல் காஸ்ட்டில் வந்து ஒன்லி வேரியபிள் காஸ்ட் ஆர் கன்சிடர், வேரியபிள் காஸ்ட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்ட்ரா யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ செலவாகுது, அப்போது அதுக்கான வேரியபிள் காஸ்ட்டை தான் பார்ப்போம். ஃபிக்ஸட் காஸ்ட்டு ஆல்வேஸ் ஃபிக்ஸட் அப்படின்னு கணக்கெடுத்துருவோம். இதே அப்சார்ப்ஷன் காஸ்டிங்காக இருந்தால் டோட்டல் காஸ்ட் எடுப்போம். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்கில் வந்து டோட்டல் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட்டு எடுப்போம், வேரியபிள் காஸ்ட்டையும் எடுப்போம். பட் இந்த மார்ஜினல் காஸ்ட்டை அசர்டைன் பண்ணுறதுக்கு, கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்லி வேரியபிள் காஸ்ட்டை மட்டும் தான் எடுக்கணும். அப்போது சில எக்ஸ்பென்சஸில் வந்து ஃபிக்ஸடும் இருக்கும், வேரியபிள் இருக்கும். அதை நம்ம செப்பரேட் பண்ணி ஆகணும். செப்பரேட் பண்ணி அதில் இருக்க வேரியபிள் மட்டும் எடுத்தால் மட்டும்தான் நம்ம மார்ஜினல் காஸ்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா ஃபிக்ஸட் இருக்கக்கூடாது. அப்சார்ப்ஷன் காஸ்ட்னா நோ ப்ராப்ளம், நோ கிளாஸிஃபிகேஷன் இஸ் ரிக்வயர்ட். இப்போது இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க. இந்த மாதிரி வாட் ஆர் தி இந்த அட்வான்டேஜஸ் ஆஃப் வாட் ஆர் தி கேட்க மாட்டோம். அட்வான்டேஜஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஓவர் ஹெட் இன்டு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல் தி அபோவ் வந்துடும். இந்த மூணையும் கொடுத்துருப்பாங்க. கண்ட்ரோலிங் எக்ஸ்பென்சஸ் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்ந்துருந்தால் இதை சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாது, எதனால் இன்க்ரீஸ் ஆகுது குறையுது அப்படி தெரியாது. கண்ட்ரோல் பண்ணணும்னா, கட்டுப்பாடோடு வைக்கணும்னா அதில் வேரியபிளை மட்டும் தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஃபிக்ஸட் வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸட், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணால் அந்த வேரியபிள் என்ன அப்படின்றது செப்பரேட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இருக்குது. டிஃப்ரெண்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 50,000 யூனிட், 70,000 யூனிட், 80,000 யூனிட்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் லெவலில் எவ்வளவு நம்மளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டை எல்லாத்துக்கும் ஃபிக்ஸடாக போட்டுருவோம். வேரியபிள் காஸ்ட்டை பிரித்தா மட்டும்தான் அந்த யூனிட் சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ காஸ்ட் சேஞ்ச் ஆகும்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் பட்ஜெட்டை எஸ்டிமேட்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது கிளாஸிஃபை பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாரி டிசிஷன் மேக்கிங்க்கு, தீர்மானம் எடுக்கிறதுக்கும், கம்பெனி வந்து மேனேஜ்மெண்ட் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கும் இந்த கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம அடுத்தது பார்க்குறது காஸ்ட் அலாக்கேஷன். காஸ்ட் அலாக்கேஷன் இது முக்கியம். நம்ம இப்போ 2 விஷயம் படிக்கணும், காஸ்ட் அலாக்கேஷனும் அதேமாதிரி இன்னொரு இது படிக்க போகிறோம். என்னென்னு பார்க்கலாம். காஸ்ட் அலாக்கேஷன் அப்படின்போது அலாக்கேட் பண்ணிடலாம், நேரடியாக ஒதுக்கிடலாம். அதான் காஸ்ட் அலாக்கேஷன். அதாவது டைரெக்டாக அசைன் பண்ணிடலாம். இந்த காஸ்ட் சென்டருக்கு இல்லை இந்த காஸ்ட் யூனிட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படி டைரெக்டாக நம்ம ட்ரேஸ் பண்ணி டைரெக்டாக அதுக்கு ஒதுக்குற பேர் தான் காஸ்ட் அலாக்கேஷன். The term allocation refers to the direct assignment of cost to a cost object which can be traced directly. நேரடியாக நம்மளுக்கு ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த காஸ்ட் யூனிட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ சேலரி செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணியிருக்கோம், நேரடியாக நம்மளால் சொல்லி ஒதுக்க முடிஞ்சால் அதுக்கு பேர் காஸ்ட் அலாக்கேஷன். எக்ஸாம்பிளாக பாருங்கள். இப்போது மொத்த ஃபேக்ட்ரிக்கும் பவர் கனெக்ஷனும் ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இருக்கும். ஒரே ஒரு கனெக்ஷன் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் ஒரு ஃபேக்ட்ரிக்கு இருக்கும். அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார ஆஃபீஸ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும். அதேமாரி டிஃப்ரெண்ட் காஸ்ட் யூனிட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செலவுக்கும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஒரே மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், எலக்ட்ரிசிட்டி போர்டு வரைக்கும் ஒரே மீட்டர் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவை தான் இந்த கம்பெனி வந்து பே பண்ணணும். ஆனால் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஒவ்வொரு காஸ்ட் யூனிட்டுக்கும், ஒவ்வொரு காஸ்ட் சென்டருக்கும் தனித்தனி மீட்டரை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அப்போது இங்கே என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த சார்ஜ் வந்து மெயின் மீட்டரில் எவ்வளோ யூனிட் கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு பார்த்து அதுக்கு பே பண்ணிடுவாங்க. அந்த பேமெண்ட்டை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய மீட்டரில் எவ்வளோ அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அதால் என்ன பண்ணிடுவாங்கன்னா டிவைட் பண்ணி பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அலாக்கேட் பண்ணிடுவாங்க. இது பாருங்கள், டைரெக்ட் அலாக்கேட் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு காஸ்ட் சென்டரும் எவ்வளவு பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் காஸ்ட் அலாக்கேஷன் அப்படி சொல்கிறோம். நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும், ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிடலாம். அதே டைமில் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. காஸ்ட் அலாக்கேஷன் பார்த்தோம், காஸ்ட் அப்பார்ட்மெண்ட் அதாவது அதோடைய
பெனிஃபிட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு காஸ்ட் யூனிட்டும் இந்த செலவுனால் எவ்வளோ பெனிஃபிட்டை ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதை எஸ்டிமேட் பண்ணி தான் நம்ம அலாக்கேட் பண்ண முடியும். நேரடியாக அலாக்கேட் பண்ண முடியாது. அதாவது இப்போ ஒரு பாருங்கள், அலாட்மெண்ட் டு 2 or more காஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் காமன் ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆன் எஸ்டிமேட்டட் பேசிஸ் ஆஃப் பெனிஃபிட் ரிசீவ்ஸ். ஒரு ஆஃபீஸில் ஒரு ப்ரீமிசஸில் ஆஃபீஸ் இருக்குது, அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ ஏரியாவை ஆக்குபை பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவை எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட் பண்ணிடலாம். இதுதான் அப்பார்ட்மெண்ட் சொல்கிறோம். எந்த பேஸஸில் அப்பார்ட்மெண்ட் பண்ணுவோம், இந்த பிரித்து கொடுப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட் அலாகேஷன் இருக்குது. பவர் நம்ம சொன்னோம். பவரை அதே மாதிரி ஓவர் டைம் ப்ரீமியம் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொடுக்கக்கூடிய ஓவர் டைம் ப்ரீமியம், அதே மாதிரி பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் அதை எந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு பிரித்து கொடுத்துடலாம். அதேமாதிரி ஜாபிங், ரிப்பேர்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் அலாகேஷன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். டைரக்ட் லேபர் ஹவர்ஸ், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலரிஸு, அதுமாதிரி பர்டிகுலர் சேலரிஸ் ஆஃப் தி சூப்பர்வைசர்ஸ், இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணோன்னா லேபர் ஹவர்ஸ் ஒர்க்ட், மொத்த எல்லா காஸ்ட் சென்டர்ஸ்லேயும் அந்த லேபர் ஹவரை கணக்கு பண்ணுறது. இதுதான் டைம். இங்கே வந்து இந்த காஸ்ட்டோட எலிமெண்ட் வந்து டைம்னு எடுத்துருவோம். மொத்தமாக எத்தனை லேபர் ஹவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க பார்த்துருவாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலரி, இந்த பர்டிகுலர் சேலரிஸ் ஆஃப் சூப்பர்வைசர், ஏன்னா இவங்களாம் காமன் ஃபார் ஆல் யூனிட்ஸ், இவங்களுக்கு சேலரியை அந்த லேபர் ஹவரால் டிவைட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் இத்தனை லேபர் ஒர்க் பண்ணியிருக்க, இத்தனை ஹவர் லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு இருக்கும். அந்த லேபர் ஹவரால் மொத்தமாக இதை டிவைட் பண்ணிடுவாங்க. டிவைட் பண்ணி அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்பார்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க, பிரித்து கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த எலிமெண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து டைம் பேஸ்டாக இருக்கும், இந்த டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் அப்படின்றது. இப்போ டைரக்ட் வேஜஸ்னால் என்னென்ன, டைரக்ட் வேஜஸை வச்சு நேரடியாக கணக்கு பண்ணுறோம். இந்த ஒர்க்கர்ஸ் கட்ட வேண்டிய இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் இருக்கும். அதேமாதிரி அவங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு பே பண்ணுவோம். அவங்களுடைய காம்பன்சேஷனுக்காக பணம் எடுத்து வைப்போம், ஒர்க்கர்ஸ் காம்பன்சேஷன். இதெல்லாம் டைரக்ட் வேஜஸை பேஸ் பண்ணி நம்ம அப்பார்ட்மெண்ட். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை வச்சு, எத்தனை ஒர்க்கர் இருக்காங்க, எத்தனை வேலையாட்கள் இருக்காங்கன்னு வச்சு நம்ம பிரிக்கிறது வந்துட்டு எதெல்லாம் பிரிப்போம்னு கேட்டிங்கன்னா, வெல்ஃபேர் அண்ட் ரெக்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், அவங்களுடைய நலன், தொழிலாளர் நலன், அவங்களுடைய பொழுதுபோக்கு ரெக்ரேஷன் எக்ஸ்பென்சஸை, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்பர் ஆஃப் ஒர்க்கரை வச்சு டிவைட் பண்ணிடுவோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கு டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா இதெல்லாம் பொதுவாக செய்யக்கூடிய செலவுகள். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஒர்க்கரை வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரிச்சுருவோம். அதுமாரி ரிலேட்டிவ் ஏரியா ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து எத்தனை ஏரியா யூஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சு லைட்டிங் அண்ட் ஹீட்டிங், ரெண்ட்டு, ரேட்ஸு, டேக்ஸஸ் ஆன் பில்டிங்கு, ஏர் கண்டிஷனிங், இதுக்கான செலவு எல்லாமே மொத்த செலவையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எத்தனை ஏரியாவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பிரிச்சிடலாம். அதுமாதிரி கேபிட்டல் வேல்யூஸ் வச்சு அந்த பொருளோட மதிப்பை வச்சு பிரிக்கலாம். ரேட்ஸு, டேக்ஸஸ், டிப்ரிசியேஷன், ரிப்பேர்ஸு, மெயின்டெனன்ஸு, இன்சூரன்ஸு, சார்ஜஸ் ஆஃப் தி பில்டிங், இதெல்லாம் அந்த கேபிட்டல் வேல்யூ வச்சுட்டும் அந்த பொருளுடைய மதிப்பை வச்சுட்டும் நம்ம பிரிக்க முடியும். அதுமாதிரி லைட் பாயிண்ட்ஸை வச்சு பிரிக்கலாம். லைட்டிங் எக்ஸ்பென்ஸ் வந்து லைட் பாயிண்ட் வச்சும் பிரிக்கலாம். பல மெத்தட் இருக்குது, நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அதை வச்சும் லைட் எக்ஸ்பென்சஸை பிரிக்கலாம். கிலோவாட் ஹவர், பவர் எக்ஸ்பென்ஸ் பிரிக்கிறதுக்கு கிலோவாட் ஹவரில் எத்தனை கிலோவாட் வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சு அந்த பவர் எக்ஸ்பென்சஸை நம்ம அப்பார்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த பிரின்சிபல் ஆஃப் அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஓவர்ஹெட் காஸ்ட், இந்த ஓவர்ஹெட் காஸ்ட்டை பிரிக்கிறதுல உள்ள கோட்பாடுகள் எப்படி, எந்த கோட்பாடு அடிப்படையில் இதை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் யூனிட்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் சென்டருக்கு பிரித்து கொடுப்போம் அப்படின்னு பார்க்கும்போது 4 மெத்தட் இருக்குது. சர்வீஸ் ஆர் யூஸ் ஆர் பெனிஃபிட் டிரைவ்டு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எவ்வளோ சர்வீஸ் இல்லை எவ்வளோ யூஸ், இதனால் எவ்வளோ யூஸ் பெற்றிருக்காங்க, எவ்வளோ பெனிஃபிட் பெற்றிருக்காங்க அதை வச்சு பிரிக்கலாம். எபிலிட்டி டு பே மெத்தடில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பே பண்ண முடியும். ஏன்னா இதில் வந்து சின்ன ஒரு சிக்கல் இருக்குது. சர்வீஸ் வந்து வச்சு மட்டும் பிரிக்க முடியாது. சில டிபார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா ஈஸியாக அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கும், அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கும், சிலது ஏர்ன் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக பே பண்ண முடியும், இன்னொரு டிபார்ட்மெண்ட் பே பண்ண முடியாது. அப்போது
சிலது வந்துட்டு சில இடத்துல தான் யூஸ் ஆகும். இங்கே எபிலிட்டி டு பே மெத்தட் அப்படின்போது அவங்களால எவ்வளோ பே பண்ண முடியும் அது நினச்சி, யாருக்கு அதிகமாக வருமானம் உண்டாகக்கூடிய யூனிட்டாக இருந்தால் அவங்களுக்கு அதிகமான ஓவர் ஹெட் இருக்கும். சிலது ஏர்ன் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டுக்கு குறைவான ஓவர் ஹெட் தான் இருக்கும். எஃபிஷியன்சி மெத்தட், எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருவாங்க, இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறத பொறுத்து அவங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே காஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு யூனிட் வந்து அதிகமாக அவங்க எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க காஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்போ எஃபிஷியன்சி பேஸ்லையும் பிரிக்கலாம். அப்போ ஏன் அப்படி, அதனால் என்ன சார் அவங்க எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணனால அவங்க பெனிஃபிட்னு கேட்டால், ஒவ்வொரு காஸ்ட் சென்டராக பிரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, எந்த காஸ்ட் சென்டர்னால நம்மளுக்கு கம்பெனிக்கு அதிக லாபம் கிடைக்குது, எந்த காஸ்ட் சென்டர்னால நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி அந்த எந்த இடத்துல நஷ்டம் வருதோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் பர்ஃபெக்ட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக இருந்தால் என்ன ஆகுனா யார் தப்பு பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதான் எஃபிஷியன்சி மெத்தட் வைக்கும்போது என்ன ஆயிருன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க டார்கெட்டை இல்லாமல் எக்ஸ்ட்ரா அட்லீஸ்ட் டார்கெட் இல்லைனா அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண பார்க்கும்போது அவங்களுடைய காஸ்ட் குறையும். காஸ்ட் குறைக்கும் போது அதுக்கு தகுந்த ரிவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுமாதிரி சர்வே மெத்தட், சிலதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பண்ண முடியாது, அப்போ சர்வே பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதை ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்கேன். இந்த எப்போ எந்த பேஸஸ் வச்சு அப்பார்ட்மெண்ட் எந்தெந்த ஓவர் ஹெட்டில் எந்தெந்த பேஸஸில் அப்பார்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏரியா வச்சு வந்து ரெண்ட் ரேட்ஸ், ஹீட்டு, லைட்டு, டிப்ரிசியேஷன் ஆஃப் தி பில்டிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பில்டிங், இன்சூரன்ஸ் ஆஃப் ப்ரீமிசஸ், இதெல்லாம் வந்து ஏரியா வச்சு நம்ம பிரித்து கொடுக்க முடியும், ஒவ்வொரு யூனிட்டுக்கு பிரித்து கொடுக்க முடியும். புக் வேல்யூ வச்சுட்டு, அந்த பொருளுடைய மதிப்பை வச்சுட்டு, அதாவது டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி, இன்சூரன்ஸ் ஆஃப் பிளான்ட், ரிப்பேர்ஸு, மெயின்டெனன்ஸு, இதெல்லாம் புக் வேல்யூ வச்சு பிரித்து கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சு நம்ம இந்த காஸ்ட்டை பிரித்து கொடுக்கக்கூடிய எதெல்லாம் பிரித்து கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சனல் எக்ஸ்பென்சஸ்ஸு, கேன்டீன், வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டாஃப், சேஃப்டி மெஷர்ஸு, சூப்பர்விஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் காஸ்ட் யூனிட்டுக்கும் பிரித்து கொடுக்க முடியும். அதுமாதிரி வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஆர் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு, எவ்வளோ மதிப்புள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை எவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சு நம்ம என்ன பண்ணால் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்சஸையும், ஸ்டோர் கீப்பிங்கையும், பேக்கேஜிங் காஸ்டிங்கெல்லாம் இந்த பேஸில் பிரித்து கொடுக்கலாம். யார் அதிகமான ஒரு யூனிட் வந்து அதிகமான வெயிட் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அதிக காஸ்ட், அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக அவங்க கையில் அவங்களுக்கு சார்ஜ் பண்ணிடுவாங்க. இந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் எக்ஸ்பென்சஸும், ஸ்டோர் கீப்பிங் எக்ஸ்பென்ஸும், பேக்கிங் எக்ஸ்பென்ஸும் அவங்களுக்கு போயிடும். அதே மாதிரி டெக்னிக்கல் எஸ்டிமேட்டை வச்சு பிரிக்கக்கூடியது வந்து இந்த பவர் கன்சப்ஷன்ஸு, வாட்டர் யூசேஜ், அதேமாதிரி ஸ்டீல் கன்சப்ஷன், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் எஸ்டிமேட்ஸை வச்சு தான் அப்பார்ஷன் பண்ண முடியும். அதுமாதிரி சேல்ஸ் ரெவன்யூவை வந்து எதை டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்கணும், அட்வர்டைஸ்மெண்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம இந்த சேல்ஸ் ரெவன்யூ வச்சு கிளாஸிஃபை பண்ணிடலாம், பிரித்து கொடுத்துடலாம். டைரக்ட் வேஜஸை வந்து ஸ்டாஃப் ட்ரைனிங், அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, கான்ட்ரிபியூஷன்ஸு, இதை வச்சு நம்ம அப்பார்ஷன் பண்ணி இந்த டைரக்ட் வேஜஸ் பேஸஸில் அப்பார்ஷன் பண்ண முடியும். இந்த ஸ்டாஃப் ட்ரைனிங் ஆகக்கூடிய செலவு, ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஆகக்கூடிய செலவு, இந்த சில கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இருக்கும், இதுக்கு ஆகக்கூடிய செலவெல்லாம் இந்த டைரக்ட் வேஜஸை வச்சு நம்ம பிரித்து கொடுத்துடலாம். அதே மாதிரி காஸ்ட், இந்த மிஷின் ஹவர்ஸ் ஆர் லேபர் ஹவரை வச்சு நம்ம எந்தெந்த ஓவர் ஹெடெல்லாம் பிரிக்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெனரல் ஓவர் ஹெட் ஐட்டத்தை வந்து பிரிக்க முடியும். ஜெனரல் ஓவர் ஹெட் ஐட்டத்தை வந்து இந்த மிஷின் ஹவர் வச்சு இல்லை லேபர் ஹவர் வச்சு நம்ம பிரித்து கொடுத்துருவோம் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதே மாதிரி ஹீட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்பர் ஆஃப் ரேடியேட்டர்ஸ், ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை ரேடியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவோம். இது சம்மதர் பேஸஸ் இருக்குது. இந்த பேஸ் இல்லாமல் இந்த ஓவர் ஹெட் காஸ்ட்டை பிரித்து கொடுக்குறதுக்கு நிறைய பேஸஸ் இருக்குது. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அனாலிசிஸ் ஆர் சர்வே ஆஃப் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன், எபிலிட்டி டு பே, எஃபிஷியன்சி ஆர் இன்சென்டிவ்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காஸ்ட் யூனிட்டுக்கு பிரித்து கொடுத்துருவோம். அந்த காஸ்ட் யூனிட் திரும்பவும் அதை என்னன்னா அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிபியூஷன், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு பிரித்து கொடுக்கும். அதுக்குள்ளார சில யூனிட்ஸ் இருக்கும், அது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். அதில் ரீஅப்பார்ஷனிங் அப்படின்னு சொல்லுவோம், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ். என்னென்ன மெத்தட் இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளாரே பிரிக்கிறதுக்கு. டைரக்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், இல்லைனா ஸ்டெப் மெத்தட் ஆர் நான் ரெசிப்ரோக்கல் மெத்தட், ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தட், சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் இருக்குது. இந்த ரெசிப்ரோக்கல் சர்வீஸ் மெத்தடில் 3 இருக்குது. சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் மெத்தட் இருக்குது, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் இருக்குது, ரிப்பீட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இனியும் இந்த தியரி வீடியோ அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா
தீராமல் போயிட்டே இருக்கும். அதனால தான் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஸ்டின்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஸ்டின் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக வரும். அதில் இந்த ஒவ்வொரு மெத்தடும் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 3 தியரி யூனிட் போட்டிருக்கேன். இந்த யூனிட் 6ல் வந்து 3 ஹெட்டிங் டாபிக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாபிக் நல்லா படித்து வைங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு இதை நீட்டாக படித்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது இல்லாமல் ஒரு டாபிக் கூட இருக்குது. அந்த டாப்பிக்கை அடுத்த நம்ம படிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.